பிரஜாபதீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அது மட்டுமல்ல, விநாயகருக்கு திருமணம் நடந்த தலமும் இதுதான். மரிசி முனிவர் ஒரு குளத்துல ஒரு பெண் குழந்தைய கண்டெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு வல்லபைன்னு பேரிட்டு வளர்க்கிறார். இந்த குழந்தைய பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் கேசி அப்படிங்கிற அரக்கன் அந்த குழந்தைய கடத்திட்டு போறான். இதனால வருத்தப்பட்ட அந்த மரிசி முனிவர் சிவபெருமான்கிட்ட முறையிடுறார். சிவபெருமான் விநாயகர்கிட்ட நீ போய் அந்த அரக்கனை அழிச்சிட்டு வான்னு சொல்றார். விநாயகர் இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கிற சிவபெருமான பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு அந்த அசுரனை வென்றார். அதோட சிவபெருமானும் பார்வதியும் விநாயகருக்கு இந்த தலத்துல வல்லபைக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. விநாயகருக்கு திருமணம் நடைபெற்ற தலம்ங்கிறனால திருமணம் தள்ளி போறவங்க, திருமணத்துல தடைகள் இருக்கிறவங்க இங்க இருக்கிற விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபட்டா திருமணம் சீக்கிரம் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சுந்தரமூர்த்தியால பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. பாடல் பெற்ற தலங்கள்ல இது 237வது தலம். எல்லா காஞ்சிபுரம் கோயில்களை போல இந்த கோயிலுக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனே அம்பாள். அதனால இங்க அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது.